அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, பிட்டர் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய கசப்பு தன்மையுடைய பாகற்காயானது கசப்போடு இருந்தாலுமே கூட நிறைய நல்ல பயன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னே சொல்லணுங்க. இது நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடல்ல ரொம்ப பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்குது. உடல் ரீதியாக பல்வேறு விதமான நோய்களுக்கு தடுப்பாக இருக்கக்கூடிய பாகற்காயில என்ன மாதிரியான சத்துக்களானது இருக்கு, அதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகளானது ஏற்படுது அப்படின்றத பத்தி எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அது சுவையற்றதாக தான் இருக்குதுங்க. அதில் தான் இந்த கசப்பு சுவையுடைய பாகற்காயும் ஒன்று. இந்த கசப்பு சுவையுடைய பாகற்காயில் ஏ, பி, சி இது மாதிரியான விட்டமின்ஸ்களும் தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இந்த பாகற்காயை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சருமத்துக்கு ஒரு பொலிவை கொடுத்து ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய பல்வேறு விதமான பணிகளை இது திறமையாக செய்து முடிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ பாகற்காயில் என்னென்ன ஆரோக்கிய நன்மைகளானது இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாக டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதாவது சர்க்கரை வியாதி நோயாளிகள் எல்லாருக்குமே ஒரு வரப்பிரசாதமான காய் அப்படின்னு பாகற்காயை சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த பாகற்காயை எடுத்துக்கும் பொழுது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைத்து கொடுக்குது. இதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, இந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய அற்புதமான வேதிப்பொருள் தாங்க. ஸோ இது சர்க்கரையினுடைய அளவை ரொம்பவே கம்மி பண்ணுது. தினமுமே நீங்கள் பாகற்காய் சாறு குடிக்கலாம். அது இன்சுலினுடைய சுரப்பை சீராக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதனால் சர்க்கரை நோயாளிகள் எல்லாருமே காலையில் எழுந்தவுடனே டீ, காஃபி இது மாதிரியான பானங்களை எல்லாம் தவிர்த்துட்டு தினமுமே ஒரு கப் பாகற்காய் ஜூஸ் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அன்றைய பொழுதில் உங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு ரொம்பவே சரியாக இருக்கும். இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மேலும் இந்த பாகற்காயில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி கொடுக்குது. அதனால் எந்த விதமான தொற்று நோய்களுமே நம்மளை நெருங்கிறது கிடையாதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குது. நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றில் ஏற்படக்கூடிய குடற்புழுக்களை அழிக்கிறதுக்கு பாகற்காயை கொடுக்குறோம். ஸோ நம்ம பாகற்காய் இருக்கக்கூடிய கசப்புத்தன்மை அந்த புழுக்களை எல்லாம் அழித்து மலத்தின் வழியாக வெளியேற்றி கொடுத்துரும் அப்படின்றதுனால நம்ம அதை செய்கிறோம். ஸோ அது மாதிரி அது செய்யும் பொழுது நமக்கு செரிமானம் நல்லா நடக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நச்சுக்கள் எல்லாமே வெளியேறி வரதுனால நம்மளுடைய செரிமான மண்டலம் சிறப்பாக இயங்க ஆரம்பிக்கும். அதனால் எந்த விதமான அஜீரண கோளாறுகளும் ஏற்படாமல் தடுக்க முடியுங்க. மேலும் இந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய சத்துக்களானது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கல்லீரலை ரொம்பவே சிறப்பாக இயங்க வைக்காது அப்படின்னு சொல்லலாம். இதனால் கல்லீரலுடைய ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், செயல்பாடும் நல்லா இருக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த பாகற்காயில் விட்டமின் சி, பிற சத்துக்கள் எல்லாம் இருக்கிறதுனால நம்முடைய உடலில் முகப்பருக்களை எல்லாம் குறைச்சி சருமத்துக்கு ஒரு பொலிவு கொடுக்கும். அதே போல் கூந்தலுடைய பராமரிப்புக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ரத்தத்தில் நச்சுக்களை நீக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தோணுதோ நீங்கள் எல்லாருமே பாகற்காய் எடுத்துக்கோங்க. ஏன்னா பாகற்காய் இயற்கையான ரத்த சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால் இதை நீங்கள் செய்யும் பொழுது ரத்தத்தில் கண்டிப்பாக நச்சுக்கள் இருந்தாலும் அதை சுத்தப்படுத்தி வெளியேற்றிடும். மேலும் பார்த்திங்கன்னா குறைந்த கலோரி இந்த காயில் இருக்கிறதுனால அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ஒரு பாகற்காயை நீங்கள் உங்களுடைய அன்றாட உணவில் எடுத்துக்கோங்க. ஸோ டயட்டில் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக நீங்கள் பாகற்காயை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே நல்லது. தினமுமே நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரே ஒரு கப்பு பாகற்காய் சாரோட ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரத்தம் சுத்தமாகிடும். ரத்தத்தில் எந்த விதமான நோய் தொற்றுகளும் இருக்கவே இருக்காது. கிருமிகள் இருந்தது அப்படின்னா கூட வெளிவந்துடும். பாகற்காயை நீங்கள் உணவில் சேர்த்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய பித்தம், குஷ்டம், மந்தம் இந்த மாதிரியான கொடிய நோய்கள் கூட நீங்கி போயிடுங்க. ரொம்ப அற்புதமான காய் தான். பாகற்காய் இலை சாரோட கொஞ்சம் வெள்ளத்தை கரைத்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நாக்குப்பூச்சிகள் இருந்தால் கூட வெளிவந்துடும். பாகற்காயில் நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறதுனால உங்களுடைய உணவு பையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பூச்சிகளும் அழிஞ்சு போய் உங்களுடைய உணவு பை ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாமல். அதாவது நீங்கள் மஞ்சக்காமால் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கீழாநெல்லியை நம்ம குடிச்சு பார்த்துருப்போம். ஆனால் 2 ஸ்பூன் பாகற்காய் சாரோட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மஞ்சக்காமால் இருந்தால் கூட சரியாக போயிடுங்க. அந்த அளவுக்கு இந்த பாகற்காய்க்கு பவர் இருக்குது. மேலும் இந்த பாகற்காயை நீங்கள் சாப்பிடும் பொழுது பசியை நல்லா தூண்டி கொடுக்கும். உங்களுடைய உணவில் பாகற்காயை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பித்தம் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். பாகற்காயை பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடணுங்க. அதுவும்
குழந்தை பெற்ற பெண்கள் தாய்மார்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு பாகற்காய் எடுத்துக்கோங்க. பாகற்காய் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக தாய்ப்பால் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சர்க்கரை வியாதிக்கு முத்தன பாகற்காய் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தா இருக்கும். அதனால் நல்ல ஒரு முத்தன காயாக பார்த்து நீங்கள் சாப்பிடுங்க. பாகற்காயை நீங்கள் வதக்கி சாப்பிட்டாலும் சரி, ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை சாறா எடுத்து சாப்பிட்டாலும் சரி, சத்துக்கள் முழுமையாக கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க. மேலும் இந்த பாகற்காயோட என்னென்ன சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னா, எலுமிச்சை சாறு, இஞ்சி, மிளகு இதெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிடலாம். இப்படிலாம் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மையானது உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து சாப்பிட முடியும். மேலும் இந்த பாகற்காயை நீங்கள் பச்சையாக ஜூஸ் ஆக்கி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதாவது சமைத்து பாகற்காயை சாப்பிட்றத விட பலன் இதில் கொஞ்சம் அதிகம்தாங்க. கண் பார்வை வந்து மங்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பார்வை திறனை மேம்படுத்திக்கிறதுக்கு பாகற்காய் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் கண் பார்வை கோளாறுகள் அப்படின்னாலே நம்ம உடனே வந்து கேரட்டை மட்டும்தான் வந்து தேடுறோம். ஆனால் கேரட்டை இனிமேட்டுக்கு தேட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. கேரட்டில் இருக்கிறத விட அதிகமான சத்து பாகற்காயில் இருக்குது. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யாருமே கேரட்டை வந்து விரும்ப மாட்டீங்க. பாகற்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள் தான். ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து சரியாக போகும். மேலும் இந்த பாகற்காய்க்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலே அதனுடைய கசப்பு சுவை தாங்க. பாகற்காய் அப்படின்னு சொன்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது அதனுடைய சுவை தான். ஆனால் அந்த சுவை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை வந்து கொடுக்கக்கூடியது. இந்த காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, பீட்டா கரோடின் இது மாதிரியான நிறைய ஃப்ளவனாய்டுகள் வந்து இருக்குது. லூடின், இரும்புச்சத்து, ஜிங்கு, பொட்டாசியம், மேங்கனீஸு, மக்னீஷியம் இது மாதிரியான தாதுக்களும் இந்த பாகற்காயில் நிறையவே இருக்குது. ஸோ அப்பப்போ உங்களுக்கு எப்போல்லாம் அந்த பாகற்காய் கிடைக்குதோ நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பாகற்காயை வாரத்துக்கு ஒரு முறையாவது கட்டாயமாக உங்களுடைய உணவில் வந்து சேர்த்துக்கணும். இது ஏராளமான பயன்களை வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். நிறைய சுவாச கோளாறுகளால் பிரச்சனையால் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பாகற்காய் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். பசுமையான பாகற்காய் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆஸ்துமா, சளி பிடிக்கிறது, இரும்பல் இது எல்லாத்தையுமே வந்து தீர்த்து கொடுக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த நிவாரணியாகவே வந்து இந்த பாகற்காய் வந்து பயன்படும். அதே போல் இந்த பாகற்காயை நீங்கள் தினம்தோறும் சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மேலும் இந்த பாகற்காயை நீங்கள் தினமுமே சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய பருக்கள், கருப்பு தழும்புகள், ஆழமான சரும தொற்று நோய்கள் இது எல்லாமே வந்து நீங்கிடும். பாகற்காய் சாறு எடுத்து அதோட எலுமிச்சை சாறை கலந்து தினம்தோறும் வெறும் வயிற்றில் ஒரு 6 மாதம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட்டை நீங்கள் கண்கூடாவே பார்க்க முடியும். அதே மாதிரி டைப் 2 சொல்லக்கூடிய நீரிழிவு பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு சிறந்த ஒரு பயன் கொடுக்கக்கூடியது இந்த பாகற்காய் தான். ஏன்னா பாகற்காயில் இருக்கக்கூடிய ஒரு வகை வேதிப்பொருள் தான் உங்களுக்கு இன்சுலினாக வந்து செயல்பட்டு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை வந்து கம்மி பண்ணி கொடுக்குது. மேலும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த பாகற்காயை எடுத்துக்கோங்க. ஏன்னா பாகற்காயில் நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இது செரிமானத்துக்கு உதவியாக இருக்கும். இதனால் உணவு நல்லா செரிக்கப்பட்டு கழிவுகளும் பார்த்திங்கன்னா எளிமையாகவே வெளியே வந்துடும். இதனால் மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னா நீங்கி போயிடும். சிரமம் இல்லாமல் உங்களால் மலம் கழிக்க முடியும். சிறுநீரகம், சிறுநீரகப்பை இதெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா பாகற்காய் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை நீக்குவதற்கு கூட இந்த பாகற்காய் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால தான் நம்மளுடைய காய்கறிகளை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வந்து எடுத்துக்கணும். எந்த காயும் அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. மேலும் பாகற்காயை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே நீங்கி இதயம் நோயானது எதுவும் ஏற்படாமல் வந்திருக்கலாம். அதை விட முக்கியமானது பார்த்திங்கன்னா புற்றுநோய் செல்களை வந்து பெருகாமல் வந்து தடுக்குதுங்க. ஸோ பாகற்காயை கண்டிப்பாக வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாகற்காயை நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கும் பொழுது எல்லா விதமான நோய்களும் பறந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு துணை நிற்கிது இந்த பாகற்காய் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களில் யாருக்கெல்லாம் பாகற்காய் பிடிக்குமோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாகற்காய் பிடிக்காது அப்படின்றதுக்கான சரியான காரணம் என்னன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாகற்காயை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் அதை அவாய்ட் பண்ணவே மாட்டீங்க. பாகற்காய் இறப்பில் இருக்கக்கூடிய பூச்சிகளை எல்லாத்தையும் கொன்று பசியை தூண்டும். அதுலேயும் கண்டிப்பாக பித்தம் இருக்கக்கூடியவங்கலாம் எடுத்துக்கோங்க. மேலும் இது வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை நீக்கிறதோட மட்டும் இல்லாமல் கை காலில் வரக்கூடிய எரிச்சலுக்கு கூட ஒரு தீர்வாக இருக்கும். இந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய இலையை அரைச்சி போட்டாங்கன்னா அந்த உள்ளங்கை உள்ளங்காலில் இருக்கக்கூடிய எரிச்சல் எல்லாம் நீங்கி போயிடும். மேலும் இந்த பாகற்காயுடைய விதை பார்த்தீங்கன்னா கிருமிநாசினியாக வந்து செயல்படுங்க. இது மாதிரி பல வழிகளில் பயன்படக்கூடிய பாகற்காயை நீங்கள் உங்களுடைய உணவில் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஆரோக்கியமும் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்றாட உணவில் இதையும் வந்து சேர்த்துக்கோங்க. நோயின்றி வாழ இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய உடல் நல்ல ஒரு வளமோடு வந்து காணப்படும். ஸோ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க.
எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் நோயில்லாத உடலுக்கு ஈடாகாதுங்க. அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் திறம்பட பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.